நான் 1 மாசமா கேம்குள்ளேயே வராமல் இந்த இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆக்சுவலி ப்ளே பண்ணுறேன் இந்த மாதத்துலேயே. ஸோ ப்ளே பண்ணாமல் ஸ்குவாட் மேட்ச் போடலாமேன்னு எடுத்தா அதுக்குள்ளே செகண்ட் பைப்பில் வந்து ஆஃப்லைனு. நான் என்ன பண்ணுறேன் சொல்லுங்கள்? டக்கு டக்குன்னு கன் எடுத்துடலாம். கன்று இங்கே ஒரு கன்னும் இல்லை. இப்போ ஜீப் எடுத்துகிட்டு ஓடிடலாம். அங்கே எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். போவோம் அப்போது. ஸோ இப்போ உங்களுக்கு சவுண்டு கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கேம் சவுண்டு கேட்காது. இங்கே டக்கு டக்குன்னு போகலாம் கைஸ். அடிச்சிட்டாங்க கைஸ். ஏன்டாடி நானே ரொம்ப நாள் கழிச்சு வரேன். ஏன்னா ஒரு கிலோ எடுக்க விட்டாதான் உங்களுக்கு என்ன வேண்டா விட மாட்டானுங்களே. ஃபஸ்ட்டு கன் எடுத்துக்கலாம். ஓகே, M4A1. ஆமாம், M4A1 எடுத்தாச்சு. கன்னு பேர் கூட மறந்துடுச்சு கைஸ். கைஸ் இங்கே ஒருத்தன் இருக்கான். நான் லூஸு மாதிரி அங்கே ஒருத்தன் அடிச்சிட்ருக்கேன். நான் ஒரு லூஸு கைஸ். பரவாயில்ல, ஆட் ரிவ்யூ ஆயிடுவேன். அது வரைக்கும் சந்தோஷம். ஸ்பெக்டேட் பார்ப்போம் அது வரைக்கும். நானே ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறேன், கேம் வரேன். இப்போன்னு பார்த்தாண்டா என்ன அடிப்பீங்க. என்னத்த சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கைஸ். ஒரு பார்ப்போம், ஒரு 2 மேட்ச் இல்லை 3 மேட்ச் போடலாம். இந்த மேட்ச்சு சேர்த்து கணக்கிறதுக்கு இன்னும் 2 மேட்ச் போடலாமா இல்லை ஒரு மேட்ச் மட்டும் போடலாமான்னு பார்க்கலாம். தெரில. ஆனால் 2 மேட்ச் போடலாங்க கைஸ். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, போடலாம். இன்றைக்கி தான் வந்து அந்த வீடியோ வாட்டர் மார்க்கெல்லாம் மாற்றினேன் ஆக்சுவலி. இன்றைக்கி தான் நான் சேனலை பற்றி நான் வந்து நிறையாவே சேனல் பற்றி போனேனே. இன்றைக்கி தான் கஸ்டமைசேஷன் பக்கம் போனேனே ஆக்சுவலி. இப்போது வந்து நம்ம எங்கே இறங்கினா பீக்லேயே இறங்கிடலாம். இவங்களோட இறங்கினா பீக்லேயே இறங்கினா திங்ஸ் கூட எடுத்துக்கலாம். நம்ம ஆக்சுவலி கரெக்டு தான். இப்போ நான் அங்கே போனேன்னா கண்டிப்பாக முடிச்சிருவானுங்க. பீக்கில் இறங்கினாலும் அடிச்சிருவானுங்க. ஆனால் பார்க்கணும், ஏன்னா அங்கே தான் நம்ம டீம் வச்சுருக்கானுங்க. இறங்கலாம், ஏதோ தைரியத்தோடு இறங்குறேன். அங்கே எனிமி போச்சு. ஆமாம் கைஸ், அந்த பிக் பாட்டான்றவன் நல்லா விளாட்றான். ஓகேவா, பிக் பாட்டான்றவர் வந்து நல்லா விளாட்றாரு. கன்னே இல்லை இங்கே. ஒரு கண்ணு எல்லாத்தையும் புரிக்கிட்டு போயிட்டானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கன்னே இல்லை கைஸ். என்ன கைஸ் பண்ணுறது? ஓகே, N4க்கு M4A1 ஓகேன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே கைஸ், புதுசாக ஹெட்செட்லாம் வாங்கியிருக்கேன். அதனால தான் கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. ஓகே, எனக்கு வந்து கடைசி வரைக்கும் SMG அம்மா கிடைக்காது போல். ஐயோ பாடே வாங்கடா டே. போச்சு கைஸ். எரிச்சல் கைஸ். நான் அந்த அவ்வளோதான் கைஸ். இப்போ நான் லூட் பாக்ஸில் ரிவ்யூ பண்ணணும்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். என் லூட்டு தயவுசெய்து அடிக்காதரா. ஆமாம், நான் வச்சுருக்கதே லூஸ் லூட்டு. அந்த லூட்டை ஏன் அடிப்பான்? ஓகே, எடுத்தாச்சு. டக்குன்னு மெடிக்கெட் போட்டு சுற்றிட்டு கைஸ் டோக்கன் எடுக்கணும். டோக்கன் எடுத்து சுற்றியல் போட்டுடலாம். சுற்றியல் போட்டால் சைலன்ஸ் வந்துடும். சைலன்சர் வேணாம். சைலன்சர் எதுக்கு? எனக்கு இப்போ இன்னும் ஒரு கில்லு கூட அடிக்கலை. பேருக்கு தான் கேம்குள்ளே வந்திருக்கேன். இன்னும் 1 கில்லு கூட அடிக்கலை. என்னத்த சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏறாம மட்டும் கிடச்சிருச்சு. கடைசி வரைக்கும் இந்த அம்மா கிடைக்கல. பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படி தான். என்ன அப்போ எனிமி இருக்கான். இந்த சிம்பிள் காட்டுதுன்னா எனிமி இருக்கான். தெரேகே தேரு பாட்டே. தேவையில்லாமல் பாட்டெலாம் போட வேணாம் கைஸ். ஏய் போச்சு கைஸ். இந்த இது இருங்க கைஸ். இந்த ரவுட்டில் நான் கொடுக்க போகிற கம்பேக்கை மட்டும் கொஞ்சம் பாருங்க கைஸ். சும்மா தரமாக இருக்கும். எனக்கு வந்து கரெக்டாக இருந்தால் அடிச்சிடலாம் கைஸ். இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, இந்த ஹெட்செட் போட்டு அந்த 2 கைக்கு நடுவில் வச்சு விளாட முடியல. மைனஸ் புரியுது. இப்போ செட் போடலாம். நான் மட்டும் என்ன பிடிங்கிருப்பியாடான்னு கேட்பீங்க, தெரியும். ஆனால் பார்த்துக்கலாம். சரி ஓகே, அப்படியாவது போய் அடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து செகண்ட் மேட்ச் ஆக்சுவலி. இன்னும் எனக்கு மேட்ச் போட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எனக்கு ஃப்ரீ ஃபயர் நான் வந்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கு. சரி இதுக்குள்ள இருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இன்னும் 16 செகண்ட்ஸ் லாபியாக இருக்கணுமா? கொஞ்சம் வீடியோ பரவாயில்ல நம்மளுக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஓகே கடைசி வரைக்கும் எனக்கு இந்த இதானே வச்சுருக்கேன். எதுக்கு இப்போ நான் இது வச்சேன்? ஐயோ ஐயோ ஐயோ. ஓகே நம்ம கோடி நம்மள்ட்ட இல்லை, ஒன்றும் சொல்கிறதுக்கும் இல்லை. எங்கே இருக்க போகிறான்னு வேறு தெரியலை. மார்க் பண்ணுவோம், கிளாக் ஃபேக்ட்ரியில் மார்க் பண்ணி விட்ருவோம். கேஸ் ஃபேக்ட்ரி இது மாற்றிட்டானுங்களா? அப்பாடா மாற்றிட்டானுங்க கேஸ், சந்தோஷம். 9th anniversary முடிச்சோன்னு நல்ல வேலை மாற்றிட்டானுங்க. பர்மனெண்ட்டாக வச்சுருந்தாங்க நல்லாவே இருந்திருக்காது. ஆக்சுவலி நான் வந்து இப்போ கட்லோட்டி சிவாவில் இறங்கலான்னு பார்க்குறேன். அங்கே ஸ்குவாடாக இறங்குது. ஆனால் இங்கே நம்ம டீம் வச்சு இங்கே தான் இறங்குறானுங்க. ஸோ இங்கே இறங்கி இப்போ பார்த்துப்போம். ஸோ இங்கே எல்ஷேப் மேலே லூட் இல்லை, இங்கே லூட் இருக்குது. இங்கே லூட் எடுத்துக்கலாம். எல்ஷேப் மேலே லூட் இருக்குது, ஆனால் இங்கே இறங்கலாம். ஆக்சுவலி இங்கே லூட் இல்லை, அங்கே தான் லூட் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ ஆகுதுன்னு? என்னடா இறங்க டே 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 டவுனு கைஸ், டவுனு சொன்னால கைஸ் கம்பேக் கொடுப்பேன்னு. இந்த 8 கில் தான் அடிச்சிடலாம் கைஸ். பேசக்கூடாது, ஒரு கில் தான் அடிச்சிருக்கேன். லூட்டு வேணா எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டி தான். இது வேணா எக்ஸ்எம்பி எடுத்துப்போம். எக்ஸ்எம்பி எடுத்துட்டாச்சு. என்னடா டே என் டீம்மேட் மேலேயே எப்போ நீ கை வைப்ப? போகலாமா? அப்புறம் என்ன படுத்து போட்ட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டீம்மேட்டை அடிச்சு துவம்சம் பண்ணாங்க. நம்ம டீம்மேட் ஏற்கனவே முடிச்சாச்சு. இல்லை உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம டீம்மேட் ஆக்சுவலி வந்து நல்லா விட்டு வச்சோம்னா கொஞ்சம் முன்னாடி இந்த எடுத்துக்கலாம். இப்போ ஏஆர்எம் என்கிட்ட கடைசி வரைக்கும் இல்லை. ஏஆர்எம் வேணும். லாஸ்ட் டைம் என்னன்னா ஏஆர்எம் பஞ்சமாக இருந்துச்சு. எஸ்எம்ஜி ஆமாம் பஞ்சமாக இருந்துச்சு. இந்த வாட்டி என்னன்னா எதுக்கு பஞ்சமாக இருக்குது? பிரைட்னஸ் மட்டும் வச்சுக்கிறேன். பிரைட்னஸ் வச்சுக்கிட்டேன். நான் வச்சுருக்கிற பிரைட்னஸ் அதிகம். இதில் எக்ஸ்ட்ரா வைக்கலான்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக தெரியுது. எனிமி இல்லாத கரெக்டாக தெரியும். உங்கள் மைண்ட் வாஷ் புரியுது. எனிமியை பார்த்தா மட்டும் அடிச்சிருவியாடா கேட்பீங்க. ஸோ பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்படியா போய் அடிக்க பார்க்கலாம் கைஸ். சொல்லி போன மேட்ச் நான் விளையாடிருக்கலாம், சுத்தமாக பண்ணிட்டேன். இப்போ வந்து எஸ்எம்ஜி ஆமாம் வேணும். எஸ்எம்ஜி டன் 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 டன். என்ன பட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு எஸ்எம்ஜி ஆமோண்டா டே. எஸ்எம்ஜி ஆமோ போங்கடா. எஸ்எம்ஜி ஆமோ இங்கே இருக்கு. எஸ்எம்ஜி ஆமோ தானே? ஆமாம். இப்போ 210 இல்லை 200 எனிமி கண்ணில் மாட்ட மாட்டேங்கிறானே. சரி வாங்க அப்போ நான் பீமா சக்தி போகலாமா? ராஜேஸ்வரை போட்டு ஓட வேண்டிதான். அதுக்கு முன்னாடி இது போட்டுக்கலாம். எனிமி இறங்குறான். மேலே வச்சு அடிக்க வரவே மாட்டேங்குது எனக்கு. இங்கே எனிமி இருக்கான், நம்ம வந்து பார்த்து போகணும். பார்த்தீங்கன்னா தெரியும் எனிமி கைஸ். எனிமி ஃபஸ்ட்டு பேனிக் ஆகக்கூடாது. டீம்மேட்ஸ் பின்னாடி இருக்கானுங்க. இப்போ கொஞ்சம் வடியை சுற்றிட்டு போடலாம் வெளியே. ஓகே ஓடிடுற கைப்புள்ளடே. எனிமி இருக்காங்க. லோவில் வச்சு கண்டுபிடிச்சிருவானுங்க. டவுன் அவ்வளோதான். நைஸு முடிச்சிட்றோம். அவ்வளோதான்டா. நைஸ் கைஸ். நான் மட்டும் தான் இருக்கேன் கைஸ். என்ன கைஸ் போச்சு கைஸ்? மாட்டிக்கிட்டேன். ஆட்டோ ரிவ்யூவும் ஆகாது. போச்சு அவன் இறங்கினானா என் கதை முடிஞ்சிச்சு. முன்னாடி இருக்கானுங்களா எனிமி? இப்போ என்ன முடிவு நான் பண்ணியிருக்கேன்னா ஓடிடுறோம். ஓடிட்டு அவனை போய் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கலாம் கைஸ். ஓடிடுறான். அவ்வளோதான் டவுன் பண்ணிட்டேன். ஓகே நைஸு. ரிவ்யூ பண்ணிட்டுருலாம் கைஸ். ரிவ்யூ பண்ணிட்டு நல்லாயிருக்கும். இவன் போய் எங்கேயும் அடி வாங்காமல் இருக்கணும். இப்போ நான் யார் ரிவ்யூ பண்ணுறேன்? ஃபஸ்ட் நம்பர். ஓகே ரிவ்யூ பண்ணி விட்டாச்சு. அவனையும் கில் எடுத்தாச்சு. ஒரு 3 கில்லு கம்மியாக இருக்குது. ஓகே
ஓகே ஓகே எல்லாமே எடுத்தாச்சு. போகலாமான்னு பார்க்குறேன். நான் தனியாக போவேனா அப்புறம் ரிவ்யூ பண்ணி விட்டுலாமா கைஸ்? ஆமாம் ரிவ்யூ பண்ணி விட்டுலாம். உங்கள் ஸ்குவாடே போயிட்டுருக்கு. போவேனா கைஸ்? எனக்கு என்ன பண்ணா ரிவ்யூ பண்ணி விட்டுலான்னு தோணுது. ஸ்குவாடே போயிட்டுருக்கானுங்க. நம்ம இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பானுங்க. நான் வேறு தேவையில்லாமல் ஒருத்தவங்க சீண்டி விட்டேன்னா அவன் அடிச்சிட்டானா நல்லாயிருக்கும். நான் போய் அவனை ரிவ்யூ பண்ணி விட்டுருவேன். ஓகே ரிவ்யூ பண்ணி விட்டுற கைப்பிள்ளை அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான் கைஸ். வெரி கைஸ் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே என்னடா பண்ணி வச்சிருக்கடா? ஓகே ஒரு ஐடியா, கிரனேடு போட்டு பார்ப்போமா? போட்டுட்டேன். ஓட்டான் கேஸ் ஒட்டைக்கணும். ஒட்றா அவன் நம்மளுக்கு பயந்து. ஏன்னா நம்ம ஸ்குவாடாக இருக்கும்ல, பிளான் பண்ணி வச்சுக்கலாம். ஓடுற நீ எங்கடிக்கலாம் ஓடுறீங்க? ப்ளீஸ் காணாமல் போயிட்டான். புலி ப்ரோ காணாமல் போயிட்டான் கைஸ். அதுக்குள்ளே எப்படா காணாமல் போனே? பின்னாடி காணா எங்கே இருக்கான்? இறங்கினான். அவனுக்கு கில்லே எடுத்துட்டானுங்க. எங்கே இருக்கான்னு தாட்டிட்டு இருக்கேன். ஓகே வீடியோ போகிற நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கும் பெனிஃபிட்டு. சூப்பர் வீடியோஸ் பார்க்கலாம். லெவல் 3 வேணும் போச்சுடா. ஓகேம்மா ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி புதுசாக கேமிங் வீடியோ பார்க்கலாம். இல்லை ஜெஷின் கேமிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு 5 கிலோ தான் அடிச்சிருக்கோம். இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் ஒன் எங்கே போட்டிருக்கானுங்கண்ணா, கிளாக் டவருக்கு தான் போட்டிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். கிளாக் டவரும் ஃபேக்ட்ரியை சுற்றி இருக்குது. இப்போ எதுக்கு போட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் புல்லட் எடுத்துப்போம். ஓகே நல்ல புல்லட், ஆக்சுவலி நல்ல புல்லட் இல்லை, நல்ல லூட் இருக்குது. ஓகே இப்போ ஓடிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து மேலே அப்போ பார்க்கும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க கழுத்து வெளியே வருது. ஓகே இனி மேப்லேயே காமிச்சிது. போனால் கொஞ்சம் பார்த்துருக்கணும். அடிச்சுக்கும் சியா என்ட்ரி. ஹொய் எனிமி இப்போ உனக்கு மட்டும் வந்தாலும் நல்லாயிருக்கும். டேமேஜ் கொடுக்கலாம் கைஸ். வெளியே வந்தாலும் டேமேஜ் கொடுக்கலாம். மேலேயும் இருக்கான், சைட்லேயும் இருக்கான். பார்த்து அடிக்கணும். இவன் எங்கே அடிக்கிறான்னு தெரியல. பீமா சக்தியில் இருந்தால் அவன் நேரத்துக்கு ஓடிருப்பான். மேலேருந்து அடிக்கிறான். அப்போ முதல்ல இவன் கதைய முடியணும் கைஸ். நான் ஓடிருப்பான்னு நினச்சேன்டாடி. இன்னும் கைஸ் இவன் ஓடலை கைஸ். என் வெஸ்ட்டை கிழிக்கிற நீ அவனை இறாடி. அடிச்சுக்கும் சியா எம்பி இரா வரண்டா. என்னடா எனக்கு முன்னாடி வச்சுருக்கீங்க? நான் வந்து அப்படியே ஹீரோயிசம் காட்டலான்னு பார்த்தா எனக்கு ஒருத்தன் ஹீரோயிசம் காட்டிட்டான். அங்கே ஒருத்தன் அங்கே இருக்கான். எல்லாம் இப்போ ஜோனுக்கு போகிறதுனால எனிமி ஃபுல்லாக இங்கே தான் இருக்கான். எம்மாடி சைட்லேயும் எனிமி ஃபுல்லாக எனிமி தான். சரி பின்னாடி திரும்பி பார்க்கணுன்னு பார்த்தா பின்னாடி எனிமி. முன்னாடி கெளியக்கா போகிறாங்க. கெளியக்கா அடிக்கலாமா? கெளியக்கா வச்சு முடிச்சிடலாம். ஏன்னா தனியாக போகிறாங்க அவங்கள அடிக்க யாருமே வரல. இதோ அங்கே போகிறான் ஒருத்தன். அடுத்துக்கும் சியா என்ட்ரி. ஒரு என் போட்டுடலாம் நைஸ். அடிச்சிடலாம் நைஸு. ஒரே நாள் டேமேஜ் தான். ஓகே ஏன்னா அடுத்த டேமேஜ் இருக்கு. ஓகே ஒரு என் போட்டுறோம். அவ்வளோதான் கைஸ். எல்லோரும் டவுனு போச்சு கைஸ். விளங்கிடும். 40+. இன்னும் ஒரு லோனில்ஃபை போட்டு அந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். போயிடலாம். ஒரு 7 கில் எடுத்திருக்கேன். ஆனால் எனக்கு மன வருத்தமாக இருக்குது. ஒரு
லோன் போட்டுட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம் கைஸ். ஏன்னா லாங்காக போகுது. நான் இப்போ இதுக்கு வரைக்குமே வீடியோ வந்து 18 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். டீமாகவே போவோம். ரொம்ப நாள் ஆச்சு லோன் நான் ஆக்சுவலி ஃப்ரீ ஃபயர் விளையாண்டே ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு சொல்லியிருப்பேன். அப்போ பார்த்து லோன் எல்லாம் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்தீங்கன்னா எனிமீஸ் வந்து எல்லாரும் வந்து எனிமீஸ் தான் எடுக்கிறாங்க. ஓகே, இந்த பவர் ஸ்கில் வச்சுருக்காரு, நல்ல ஸ்கில்லு. நானும் இது வாங்கினேன். இந்த ஸ்கில் வாங்கணும். என் ஃப்ரெண்ட்ஸை சஜஸ்ட் பண்ணுவாங்க வாங்கடான்னு. அதுதான் காயின் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஓகே ஏய் ஏய் என்னடா ராகுல் எனக்கு ஒருத்தன் ஈரேசம் கட்டானே. என் டீம்மேட் எனக்கு ஈரேசம் கட்டான். அதான் பண்ண ஒருத்த மாதிரி இருக்குது. இப்படி இல்லை இப்படி நீங்களாம் மேலே ஏறிவேன். லூஸ் எதுக்கு கிரேனேட் போடுறேன்? ஓ, அவனுங்களுக்கு கிரேனேட் போடுறானா? ஓகே கைஸ், அடிச்சுக்கோ. சியா என்ட்ரி 1 கிலோ எடுக்க விட்றாடே. டேய் 1 கிலோ தான் எடுத்து விட்றான் ராகுலே. அப்புறம் கோச்சுப்பேன். ஆனால் லீடு போர்டில் அவன் தான் ஃபஸ்ட். எனக்கு தெரியும். நான் ஸோ இப்போ நம்ம லீடு போர்டில் ஃபஸ்ட்டு எப்படி வரணும்னா, அவன் என்னோட டேமேஜ்லேயே அதிகமாக இருப்பான். ஆமாம் சரிங்களா, நான் ஒரு 206 டேமேஜ் கொடுத்துமே முன்னாடி இருக்கேன். கன் யார் எடுக்கணும் தெரிலையே. எனக்கு கடைசியாக கொடுத்துருக்கானுங்க, பார்த்துவானுங்க. இல்லை நான் கொடுக்கவே மாட்டாங்க நினைக்கிறேன். நான் போய் சொன்னானுங்க கிடையவே கிடையாது. கன் சாய்ஸ் ஒரு 14 டேமேஜ் கொடுத்துருக்கேன். அவன் எனக்கு செம்ம டேமேஜ் கொடுத்துட்டான். போச்சு கைஸ், வாங்க போகலாம். ஐயோ ப்ரோ, எவன்டா அடிச்சது? டே ஹெட் அடிச்சிட்டாங்க கைஸ். இல்லை எலிமினேஷன் ரீப்ளே வரும். ஐயோப்பா டே, சரியான ஆடுறா டே. லைக் போடு, சரியான கேம் பிளே. ஓகே, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி. நானே வந்து 20 பண்ணிருக்கு. நான் ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு போர் அடிக்கும்ல பார்க்குறவங்களுக்கு. நல்லா டேமேஜ். ஏய் தள்ளுறா டேய். ஓகே, இன்னும் இல்லையா? விளங்கிடும். போச்சு, ஒருத்தனா அடிக்க மாட்டானே. வந்துட்டானுங்க, 2 பேரும் வந்துட்டானுங்க, சுற்றி போட்டானுங்க. க்ளோவல் என்னடா அந்த இடத்துல போடுறடா. போச்சு கைஸ். Your teammate has been eliminated. என்னடா அப்படியே கண் எடுத்து வச்சிருக்க? ஐயோ, அந்த டீம்மேட்டுக்காரங்க கைஸ். என்ட்ரி அடிச்சிட்டானே கைஸ். ரொம்ப இதுவாக இருக்குது கைஸ். இப்படி விளாட்றானுங்க கைஸ் அவனுங்க. ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு நம்ம ஜெயிக்கிட்டோன்னு விட்டுருப்பானுங்க போல். இப்படி அடிக்கிறானுங்க. ஒரு நிமிஷம் கைஸ். ஓகே போகலாம். அவனுங்கெல்லாம் போய் அடிக்க போகிறானுங்க, தெரிஞ்சிருச்சு. கன்று ஏன் சாய்ஸு. ஆனால் எப்படி இருந்தாலும் அவனை தான் ஜெயிக்க போகிறானுங்க. நம்ம P90 வச்சு அழுத்தி பார்ப்போம். ஓகேவா? ஒரு 4000 புல்லட் எடுத்துட்டேன். 5000 போருமா, 6000 போயிடுமான்னு பார்த்தேன். 6000 போல. ஸோ ஒன்றும் சொல்கிறது இல்லை. இப்போ இந்த இடத்துல தான் இப்போ நம்ம அடிச்சு முடிச்சிடலாம். நீ வந்துட்டாங்க அவ்வளோதான் கைஸ். பெரிய கைஸ் அடிச்சிடலாம் கைஸ். அடிச்சுக்கோ சீக்கிரம் என்ட்ரி. அல்டி கழிக்கிறோம்ப்பா. அவ்வளோதான் P90 இருக்க பயமே.
நாளுக்கு நாள் கொண்டு வந்தாச்சு. நான் மேலே இது நம்ம சாம்ராஜ்ஜி அவ்வளோதான் கைஸ். ஓகே ஒரு டசனுக்கு P90 அவ்வளோதான். P90 வச்சு அழுத்தி பிடிக்கிறேன். அவனுங்க MP5 3 ஜிப்பை போட்டு எடுத்துகிட்டு வருவானுங்க. பயமாக இருக்குது. ஏன்னா அவனுங்க நல்லா விளாட்றானுங்க ஆக்சுவலி, அதுதான் பயமாக இருக்குது. ஓகே இப்படி ஒரு ஜம்பை போட்டுட்டு அவனுங்க ஒன்றா போகிறானுங்க கைஸ். நம்மள்ட்ட என்ன ப்ராப்ளம்னா அவனுங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஒருத்தனை முடிச்சிட்டேன் அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். பாய், டாட்டா, டேக் கேர்.